ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், ரசம் சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சவ் ஃப்ரை தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏழு 8 பூண்டை தட்டி இதோட சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். இப்போது மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்ச சவ்சவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு சவ் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கீழே பிடிக்காத அளவுக்கு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். ஃபைனலாக கெச்சப்பை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சவ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.